ஸ்கூலில் பார்ட் டைம் டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருந்த தீபிகா டீச்சர் சனிக்கிழமை காலை 9 மணிக்கு ஸ்கூலுக்கு போனவங்க மதியம் 12:06 மணிக்கு ஸ்கூல்ல இருந்து வெளியே வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு போகலை. அவங்களுக்கு என்ன நடந்ததுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இது எங்களுக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். கர்நாடக மாநிலம் பாண்டவபுரம் மாணிக்கயகலி கிராமத்தைச் சேர்ந்தவர் லோகேஷ். இவருடைய மனைவி தீபிகா. இவங்களுக்கு 7 வயசுல மகன் இருக்காங்க. தீபிகா ஸ்கூலில் பார்ட் டைம் டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இவங்க இன்ஸ்டாவில் ரீல்ஸ் வீடியோலாம் போட்டுட்டு வந்திருக்காங்க. சனிக்கிழமை ஸ்கூலுக்கு போன தீபிகா அதுக்கப்புறம் வீடு திரும்பலை. அவங்க கணவர் லோகேஷ் எல்லா இடத்துலையும் ஒய்ஃபை தேடிட்டு நைட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. அவர் கம்ப்ளைண்ட் பண்ண 2 நாள் கழிச்சு டூரிஸ்ட் ஒருத்தர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து யோக நரசிம்மர் மலை கோவிலில் ஒரு ஆணும் பொண்ணும் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க, அந்த பையன் அந்த பொண்ணை அடித்து இழுத்துட்டு போனான்னு அதை நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன்னு ஒரு 13 செகண்ட் ஓடக்கூடிய வீடியோவை போலீஸ் கிட்ட கொடுக்குறாரு. உடனே போலீஸ் மிஸ்ஸிங் கேஸ் எல்லாத்தையும் செக் பண்ணுறாங்க. அப்போ வீடியோவில் இருந்த பொண்ணு தீபிகானும் அந்த நபர் பெயர் நிதிஷ்னு தெரிய வருது. உடனே போலீஸ் நிதிஷுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. அந்த நிதிஷ் அவங்க அப்பாவுக்கு வாட்ஸ்அப்பில் நான் இனி வீட்டுக்கு வரமாட்டேன், என்னை தேடாதீங்கன்னு மெசேஜ் பண்ணதை போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. அதே நேரம் மலைக்கோவிலுக்கு போலீஸும் தீபிகா ஃபேமிலியும் போய் தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தீபிகாவோட ஸ்கூட்டர் அங்கே இருந்திருக்கு. அப்படியே தேடும்போது ஒரு பகுதியில் ஒரு துர்நாற்றம் வீச அதை தோண்டி பார்க்கும்போது தீபிகா சடலம் இருந்திருக்கு. போலீஸ் நிதிஷோட நம்பரை ட்ராக் பண்ணி நிதிஷை அரெஸ்ட் பண்ணுறாங்க. போலீஸ் விசாரணையில் என்ன தெரிய வந்துச்சுன்னா, தீபிகாவுக்கு இன்ஸ்டா ரீல்ஸ் வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு அதே கிராமத்தை சேர்ந்த பக்கத்து தெரு பையன் நிதிஷ் கூட பழக்கம் ஏற்படுது. நிதிஷ் தீபிகாவை அக்கானும் லோகேஷை அண்ணன் தான் கூப்பிடுவாராம். தீபிகாவுக்கு 28 வயசு, நிதிஷ்க்கு 24 வயசு. ஃபேமிலியும் இதை பெருசாக எடுத்துக்கலையாம். அக்கா தம்பி தானேன்னு விட்டுருக்காங்க. நிதிஷ் ரீல்ஸ் வீடியோ எடுக்க அடிக்கடி தீபிகா வீட்டுக்கு வந்து போயிருக்காரு. இதை பார்த்து அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. லோகேஷ் கூட இருக்கிறத விட நிதிஷ் கூட தான் தீபிகா நிறைய நேரம் இருக்கிறதா ஃபேமிலி மெம்பர்ஸ் காதுபடவே பேசியிருக்காங்க. இதனால ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் நிதிஷை கூப்பிட்டு இனி இங்கே வராத, இந்த மாதிரி எல்லாம் பேசுகிறாங்க, இது எங்களுக்கு சரியா படலை, இங்கே வராதுன்னு சொல்லியிருக்காங்க. தீபிகாவும் ஆரம்பத்தில் பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்கிறதெல்லாம் நம்ம ஏன் பெருசாக எடுத்துருக்கணும்னு பேசியிருக்காங்க. அப்புறம் சரி ஓகே, குடும்பத்துக்கு பிடிக்கல, இனி நிதிஷ் கூட பேசக்கூடாதுன்னு அவங்க டிசைட் பண்ணுறாங்க. இதுதான் நிதிஷ்க்கு ஒரு பயங்கரமாக ஒரு கோவத்தை ஏற்படுத்தியிருக்கு. நிதிஷ் ஃபோன் பண்ணாலும் தீபிகா அவாய்ட் பண்ணியிருக்காங்க. சனிக்கிழமை தீபிகாவுக்கு நிதிஷ் ஃபோன் பண்ணி இன்னைக்கு எனக்கு பர்த்டே, கேக் கட் பண்ணணும், மாண்டியாவில் இருக்க யோக நரசிம்ம சுவாமி ஹில் டெம்பிளுக்கு வர முடியுமான்னு கேட்டிருக்காரு. தீபிகாவும் பர்த்டே தானே போய் வந்துடலாம்னு நிதிஷ் கிட்ட வரேன்னு சொல்லியிருக்காங்க. சனிக்கிழமை மதியம் ஸ்கூல்ல இருந்து 12:06க்கு கிளம்பி அந்த கோயிலுக்கு போயிருக்காங்க. நிதிஷ்காக புது ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு போயிருக்காங்க. அங்கே போனதுக்கப்புறம் நிதிஷ் மறுபடியும் நீங்கள் என்கிட்ட பழையபடி பேசுங்க, என்னை அவாய்ட் பண்ணாதீங்கன்னு சொல்ல தீபிகாவுக்கும் நிதிஷ்க்கும் சண்டை நடந்திருக்கு. அதுதான் அந்த டூரிஸ்ட் வீடியோ எடுத்திருக்காரு. அப்புறம் நிதிஷ் தீபிகா போட்டுட்டு வந்த துப்பட்டால தீபிகாவோட கழுத்தை இறுக்கி கொலை பண்ணியிருக்காரு. ஏற்கனவே தோண்டி வச்ச குழியில தீபிகாவை பாதி புதைச்சிட்டு பயத்தில் அங்கிருந்து கிளம்பிட்டாரு. இதுல என்ன ஒரு ஹைலைட்னா, தீபிகா காணாம போன அன்னைக்கு தீபிகா அப்பாவுக்கு அந்த நிதிஷ் ஃபோன் செஞ்சு கவலைப்படாதீங்க, அக்கா வந்துருவாங்க, நான் இருக்கேன்னு ஆறுதல் சொல்லியிருக்காராம். இன்ஸ்டா ரீல்ஸ் மோகத்தால நடந்த இந்த கொலையால இப்ப பாதிக்கப்பட்டு நிற்கிறது தீபிகா ஃபேமிலியும் அவங்க கணவர் லோகேஷன் 7 வயசு மகனும் தான். இது போல வேற ஒரு டாபிக்கோட வேற வீடியோல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.